ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் காளையார் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை நான் ஓரளவுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் சிறப்புகளையும் தல வரலாறையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சுமார் 16 - 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த காளையார் கோவில். வேறு எங்குமே காண கிடைக்காத 3 மூலவர் சந்நிதி, 3 அம்மன் சந்நிதி, 3 கொடிமரம், 3 பள்ளியறைகளை கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஸ்தலமாகும். இப்போது இந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதலில் நாம் தரிசனம் செய்ய போகிற மூலவர் சோமேஸ்வரர், 2வது சொர்ணகாளீஸ்வரர், 3வது சுந்தரேஸ்வரர். எப்படி தென்காசி கோவிலில் கோபுரத்திற்கு கீழ் காற்று பலமாக வீசுமோ அதே போல இந்த ராஜகோபுரத்திலும் காற்று மிகவும் பலமாக வீசுகிறது. கோவிலுக்குள் நுழைந்ததும் முத்துவடுகநாத தேவரின் சிலை இருக்குது. அதற்கு மேலே அவரோட வரலாறு சின்னதாக ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் சோமேஸ்வரருக்கு உள்ளே போகிற சந்நிதி. அதிலிருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா சகஸ்ரலிங்கம் இருக்குது. இதில் 1000 லிங்கங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. இந்த சோமேஸ்வரரை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி சிலைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலவருக்குமே தனித்தனி தட்சிணாமூர்த்தி சிலைகளும் இங்கே அமைந்திருக்கு. லிங்கோத்பவர், முருகன், விநாயகர்னு இப்படி தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோவிலோட நந்தவனம். இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. உள்ள ஒரு விநாயகர் சந்நிதியும் இருக்குது. அன்னைக்கு நான் சங்கடா சதுர்த்தினால அங்கே அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அதை வீடியோ பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நான் 3 கொடிமரம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொர்ணகாளீஸ்வரரோட கொடிமரம். இந்த கொடிமரத்துலேருந்து வெளியில் பார்த்தோன்னா இதுக்கு நேரம் ஒரு கோபுரம் இருக்குது. ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்க சிறிய கோபுரம் இந்த சொர்ணகாளீஸ்வரருக்கு நேரம் இருக்க கோபுரம். அப்படியே உள்ளே போனோன்னா சொர்ணகாளீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். மூலவரை வீடியோ எடுக்க முடியாது. லெஃப்ட் சைடில் பெரிய விநாயகர் சிலை இருக்குது. இங்குள்ள தாயாரின் பெயர் சொர்ணவள்ளி என்பதாகும். இந்த சந்நிதியை வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் வரும்போது 4 சிலைகள், அதாவது அந்த 4 பற்றி எல்லா இடத்துலையும் சிலைகள் இருக்கும். இங்கே இவங்களை பற்றின தகவல்களோட நிறைய பலகைகள் அங்கனங்கன வச்சுருக்காங்க. 3வதாக இருக்கக்கூடிய லிங்கம் தான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன். இப்போது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை சுற்றியுள்ள அனைத்து பகுதியையும் போரில் வென்ற பின்னரும் அவர்களிடம் ஒரு திருப்தி இல்லாமலே இருந்தது. அதற்கு காரணம் மருது சகோதரர்கள் தங்களிடம் சரணடையவில்லையே என்ற வருத்தமே அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர் அந்த சகோதரர்கள் அதிகமாக விரும்பும் ஒரே இடம் இந்த காளையார் கோவிலில் இருக்கும் சொர்ணகாளீஸ்வரர் தான் என்று கூற உடனேயே ஆங்கிலேயர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். தாங்கள் சரணடையாவிட்டால் இந்த கோவிலை நாங்கள் சிதலமடைய செய்து விடுவோம் என்று உத்தரவு பிறப்பிக்க மருது சகோதரர்களும் வந்து சரணடைகிறாங்க. அப்பொழுது ஆங்கிலேயர்களால் அவர்கள் தூக்கிலிடப்படும் முன்னே தாங்களே தூக்கிலிட்டு மரணமடைகிறார்கள். அதற்கு முன் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். எங்களது உடலை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லுங்கள், ஆனால் தலை மட்டும் இந்த காளீஸ்வரரை வணங்கியபடியே இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க ஆங்கிலேயரும் மிகவும் பிரமிப்படைந்து அவ்வாறே செய்கின்றனர். இன்றளவும் இவர்களுக்கு இந்த கோவிலுக்கு எதிர் திசையில் ஒரு மணிமண்டபம் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த ராஜகோபுரத்தின் மேலிருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும் என்றும் ஒரு செய்தி நிலவுகிறது. சுந்தரர் ஒருமுறை திருமேனிநாதரை வழிபாடு செய்துவிட்டு இந்த தலத்திற்கு வரும்பொழுது அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் லிங்கமாக தோன்றுகிறது. அப்பொழுது சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறார். எப்படி நான் உங்களை தரிசனம் செய்வது என்று மிகவும் வருந்துகிறார். அப்பொழுது சிவபெருமான் தன்னிடம் உள்ள காளையை அனுப்பி நீ சுந்தரருக்கு வழிகாட்டு என்று கூறுகிறார். காளையும் அப்படியே செய்கிறது. காளை கால்பதித்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் மட்டுமே லிங்கங்கள் இருக்கிறது. காளை சுந்தரருக்கு வழிகாட்டியதால் இந்த தலத்திற்கு காளையார் கோவில் என்று பெயர் ஏற்பட்டது. இதுபோல இன்னும் பல சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் இந்த காளையார் திருத்தலம். உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.